ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு லில்லிஸ் மியூசிக் அகாடமி. ஸோ நம்ம வீடியோ மூலமாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்டைல்ஸ், அதாவது ஸ்கேல்ஸ் வித் ஸ்டைல்ஸ், இந்த பார்ட்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி உங்களுக்கு லைட்டாக ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துருந்தேன். இப்போ நம்ம ஃபுல் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வாங்க எப்படி சொல்லி பார்த்துடலாம். ஓகே காய்ஸ், ஸோ ஸ்டைலோட எப்படி ப்ளே பண்ணுறது சொல்லி பார்க்க போகிறோம் ஸ்கேல்ஸை. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் i500ஓட யூஸராக இருந்தீங்க அப்படின்னா ஸ்டைலில் நம்பர் 8 செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அது பாலி 3. ஸோ நல்லாயிருக்கும். இந்தியன் ஸ்டைலில் நீங்கள் ப்ளே பண்ணும்போது நல்லாயிருக்கும் அது. ஸோ நெக்ஸ்ட் வந்து நீங்கள் என்ன பண்ணணும், இப்போ ஸ்டைலோட ப்ளே பண்ணும்போது நமக்கு முக்கியமான பார்ட்ஸ் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு இந்த ஸ்டாப்பு, தென் அப்புறம் இந்த சிங்க் ஸ்டார்ட்டு, தென் இந்த அக்கம்பேனிஸ்ட், இந்த ஃபில். ஸோ இந்த 4 பார்ட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த 4 பார்ட் என்னன்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்டார்ட்ன்றது வந்து அந்த ஸ்டைலில் ஸ்டார்ட் பண்ணக்கூடியது. ஸோ உங்களுக்கு தெரியும். ஸோ ஸ்டார்ட்டும் ஸ்டாப்பும் இது தான், ஸ்டார்ட்டும் இது தான், ஸ்டாப்பும் இது தான். ஸோ இந்த பட்டன். நெக்ஸ்ட்டு இந்த சிங்க் ஸ்டார்ட்ன்றது வேறு ஒன்றும் இல்லை. இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு வந்துட்டு உங்கள் கீபோர்டு ஆன் பண்ண உடனே நீங்கள் இந்த அக்கம்பேனிஸ்ட், அதாவது ACMPன்றதை ஆன் பண்ணிடணும். ஸோ ஆன் பண்ணும்போது உங்களுக்கு இங்கே டிஸ்பிளேயில் இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகும். ஸோ அக்கம்பேனிஸ்ட் ஆன், ACMP ஆன் காமிக்குதுல்ல. ஸோ அந்த மாதிரி காமிக்கும். ஸோ நீங்கள் ஆன் ஆஃப் பண்ணும்போது அங்கே தெரியும் உங்களுக்கு. ஸோ பிளிங்காக தெரியும். ஓகேவா? ஸோ இதை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. தென் இந்த சிங்க் ஸ்டார்ட்டை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா போதும். இங்கே ஏதோ ஒரு கீ, நான் இங்கே லெஃப்ட்டில் ஒரு கீ இப்படி ப்ரெஸ் பண்ணுறேன், ஆட்டோமேட்டிக்காக அந்த ஸ்டைல் வந்து ஸ்டார்ட் ஆகிரும். சரிங்களா? ஸோ இந்த சிங்க் ஸ்டார்ட்ன்றது அதுக்காக யூஸ் ஆகுது. ஸோ அக்கம்பேனிஷ் ஆனில் இருக்குது அப்படின்னா தென் இந்த சிங்க் ஸ்டார்ட்டை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆன் ஆயிரும். சரி, தென் இப்போ என்ன பண்ணணும், நீங்கள் ஸ்டைல், அதாவது இப்போ சி மேஜர் ஸ்கேல் ப்ராக்டிஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா லெஃப்ட்டில் வந்துட்டு நமக்கு இப்போ சி அப்படின்னா அதில் உள்ள ரூட் நோட் இருக்கும்ல, சி மேஜரில் ரூட் நோட். என்னது ரூட் நோட்டு? சி இல்லையா? ஸோ அந்த சின்ற நோட்டை இங்கே ப்ரெஸ் பண்ணிடணும், ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ பாருங்கள், நான் ஸ்டார்ட் நார்மலான ஒரு ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ ஸ்டார்ட் ப்ரெஸ் பண்ணிட்டேன். இப்போது சின்ற ஒரே ஒரு நோட், இந்த ஒரு நோட்டை மட்டும் நான் ப்ரெஸ் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள் நமக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ இப்படி இருக்கும்போது இது கூட நம்ம சேர்த்து நம்ம இப்போது ஸ்கேல்ஸ் வந்து ப்ளே பண்ண போகிறோம். சரிங்களா? ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். ஸோ நீங்கள் ஸ்டிங்க்கு ஸ்டார்ட்டுன்றதை கொடுத்துட்டிங்கன்னா இங்கே ஏதோ ஒரு அந்த ரூட் நோட்டை மட்டும் லெஃப்ட்டில் அக்கம்பேனிஷ் ஆனில் இருக்கணும். அப்படின்னா தான் இந்த லெஃப்ட் ஒர்க் ஆகும். அக்கம்பேனிஷ் ஆனில் இல்லைனா நமக்கு லெஃப்ட் ஒர்க் ஆகாது. சரிங்களா? ஸோ அதாவது அந்த கிட்டார் சவுண்ட்லாம் வருதில்ல, அது வந்து ஸோ அதனால் அக்கம்பேனிஷ் ஆனில் இருக்கணும். ஸோ சி வந்து ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நமக்கு ஸ்டைல் வரும். இது என்ன லெஃப்ட்டில் என்ன பார்ட்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இதை மட்டும் புரிஞ்சுக்கணும். சரிங்களா? ஸோ நான் ஃபஸ்ட்டு இப்போ சிங் ஸ்டார்ட் பண்ணி இப்போ நான் ஸ்கேல் ப்ளே பண்ணுறேன். ஒரே ஒரு மேஜர் ஸ்கேல் ப்ளே பண்ணி காமிக்கிறேன். இப்படி சான்னு ப்ரெஸ் பண்ணுவோம்ல, அந்த சேம் டைமில் எப்போ அந்த சா ப்ரெஸ் பண்ணுறீங்களோ அதே சேம் டைமில் இங்கே மெயின் ஃபில்லுன்னு இருக்கும். ஸோ பாருங்கள், நான் மெயின் ஃபில் ப்ரெஸ் பண்ண என்ன நடக்குதுன்னு காமிக்கிறேன். இப்போது நீ சா அந்த டைமில் ப்ரெஸ் அதே டைமில் லெஃப்ட் ஹேண்டை வச்சு ப்ளே பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி ஃபில் ஆகும். ஸோ இந்த ஃபில் ஆகிறத நீங்கள் பார்க்க முடியும். ஸோ ஸ்டார்டிங் வித் இப்போ நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு அக்கம்பேனிஷ் போட்டு சிங்க் ஸ்டார்ட்லாம் போட்டு இந்த மெயின் ஃபில் அப்படி கிளிக் பண்ணிங்கன்னா மெயின் ஏவா மெயின் பியான்னு காமிக்கும். அதாவது ஜஸ்ட் வேரியேஷன் தான். மெயின் ஏன்ற பீட் வந்து ஒரு வித்தியாசமாக இருக்கும் பாருங்கள், டம்மியாக இருக்கும். மெயின் பீன்றது கொஞ்சம் நல்லாயிருக்கும். ரெண்டுக்கும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் புரியும் நம்புகிறேன். ஸோ பாருங்கள், மெயின் ஏ பாருங்கள், ஆனால் மெயின் பி பாருங்கள், ஸோ இதான் வேரியேஷன். இது வந்து எதுக்கு அப்படி சொல்லி நம்ம ஒன்றுனா பார்க்கும்போது புரியும். ஸோ சாங்லாம் ப்ளே பண்ணும்போது ஈஸியாக புரியும். சரிங்களா? ஸோ இதை மாதிரி நீங்கள் ஸ்டார்ட் கொடுத்துட்டு அக்கம்பேனிஷ் ஆன் பண்ணிவிட்டு ஸ்கேல்ஸை ப்ளே பண்ணணும். ஸோ நீங்கள் வந்து இந்த சா ப்ரெஸ் பண்ணும்போதே சேம் டைமில் லெஃப்ட்டில் மெயினை ஃபில் பண்ணிங்கன்னா கரெக்டாக வந்துடும். சரிங்களா? ஸோ இப்போ ஒரு ஸ்டைல் ப்ளே பண்ணுறீங்க, இதுக்குள்ளே கவுண்ட் என்னது? இப்போ நான் 4 கவுண்டில் பண்ணணும், 3 கவுண்டில் பண்ணணும், 2 கவுண்டில் 1 பண்ணணும். இப்போ ஸ்டைலில் ப்ளே பண்ணி விட்டு மெட்ரோனம்ன்றதை ஆன் பண்ணி விட்டுருணும். ஸோ அந்த மெட்ரோனம் நீங்கள் ப்ரெஸ் பண்ணி பார்த்தீங்கன்னாலே தெரியும். அந்த ஸ்டைல் ஸ்டார்ட் பண்ணியும் பார்க்கலாம், ஸ்டைல் ஸ்டார்ட் பண்ணாமலும் பார்க்கலாம். ஸோ ஸ்டைலை செலக்ட் பண்ண உடனே
மெட்ரோனம் மட்டும் ப்ரெஸ் பண்ணாலே போதும். இல்லைனா மெட்ரோனம் அப்படி லாங் ப்ரெஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு 4 கவுண்ட் என்னன்றது பண்ணும். இப்போ அதே இது நான் வேறு ஒரு ஸ்டைல் வைக்கிறேன் பாருங்கள். இப்போ வேறு ஒரு ஸ்டைல் வைக்கிறேன். இப்போ எனக்கு இந்த ஸ்டைல் எந்த கவுண்ட்ன்றது தெரியாது. ஸோ மெட்ரோனம் லாங் ப்ரெஸ் பண்ணுறேன். இப்போ பாருங்கள் இது 3ன்னு காமிக்குது. ஸோ எனக்கு இது 3 கவுண்ட், சரிங்களா? ஸோ 14ன்றது 3 கவுண்ட்டுக்கு. ஸோ இப்போ எனக்கு இப்போ நமக்கு என்ன கவுண்ட் அப்படின்னா 4 கவுண்டு, 2 கவுண்ட், 1 கவுண்ட். ஸோ இந்த 4 to 1ன்றது சேம் ஸ்டைலில் நீங்கள் பண்ணலாம். ஏன்னா 4 கவுண்டுக்குள்ளே தான் 2 கவுண்ட் இருக்குது, 1 கவுண்ட் இருக்குது. ஸோ பாருங்கள், ஒரு எக்ஸாம்பிள் நான் ப்ளே பண்ணி காமிக்கிறேன் அப்படின்ட்டு. 2 3 4 3 2 3 4. இது வந்துட்டு 4 கவுண்டு. இப்போ 2 கவுண்ட் பண்ண போகிறேன். 2 3 2. அதே ஸ்டைல் தான். இப்போ 1 கவுண்ட் பண்ண போகிறேன். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி 4 கவுண்டு, 3 கவுண்ட், 4 கவுண்டு, 2 கவுண்டு, 1 கவுண்டு சேம் ஸ்டைலில் வரும். i500 யூஸராக இருந்தீங்க அப்படின்னா ஸ்டைல் நம்பர் 14. ஸோ 14 வச்சிங்கன்னா நமக்கு 3 கவுண்ட் வரும். ஸோ 1 2 3 1 2 3 1 2 3 2 3 2 3 2 3. அவ்வளோதாங்க. ஸோ இந்த மாதிரி ஸோ 4 கவுண்டு, 2 கவுண்டு, 1 கவுண்டு, இதுக்கெல்லாமே சேம் ஸ்டைல் பாலி 3ன்ற ஸ்டைலை யூஸ் பண்ணியிருக்கேன். மற்றதுக்கெல்லாம் நம்பர் 14 இந்தியன் வால்ஸ் 2 யூஸ் பண்ணுறேன். ஸோ அது நல்லாயிருக்கும். ஸோ இந்தியன் வால்ஸ் மேக்ஸிமம் நல்லாயிருக்கும். நீங்கள் ப்ளே பண்ணும்போது எப்போவுமே நான் சொல்லியிருக்கேன், வாய்ஸ் ஹார்மோனியமில் இருந்தால் இன்னும் பெட்டராக இருக்கும், சரிங்களா? ஸோ ஹார்மோனியம் வச்சுக்கோங்க. ஸோ இதுதான் நமக்கு ஸ்டைல் வித் ஸ்கேல்ஸ். ஸோ இந்த ப்ராக்டிக்ஸை நீங்கள் எவ்வளோ டைம் முடியுதோ அவ்வளோ டைம் பண்ணுங்கள். நல்லா ஃபன்னாகவும் இருக்கும், நல்லா இன்ட்ரெஸ்ட்டாகவும் போகும், சரிங்களா? ஸோ ஸ்டைலோட பண்ணும்போது இந்த கான்செப்ட்லாம் மறந்துடாதீங்க. மெட்ரோனம் 1, அக்கம்பானிஸ்ட்டு, தென் மெயின் ஃபில்லு, இந்த சின்க் ஸ்டாப். ஸோ மற்ற இதில் நான் அப்புறம் சொல்லிக் கொடுக்குறேன். இந்த ஒவ்வொரு நெக்ஸ்ட் வீடியோஸ்லாம் நீங்கள் ஒவ்வொரு பேட்டர்ன்ஸை கற்றுப்பீங்க. ஸோ இப்போதைக்கு நம்ம இந்த 1 2 3 4 இந்த 4 பட்டன்ஸை பற்றி பார்த்துருக்கோம். ஸோ போக ஒன்று நான் பார்ப்போம், சரிங்களா? ஓகே.